ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோட இந்த வராகி அம்மா நான் சொல்கிறத கேட்டு முடிக்கும் நொடியே கண்டிப்பாக நீ எதிர்பார்த்தது உன் கைகளுக்கு வந்து சேர்ந்துடும். எப்போவுமே வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குன்ற நம்பிக்கையோட நீ பொறுமையாக காத்திருக்கதான் வேணும். நம்பிக்கை இருந்தாதான் அது சரியாகுவதற்கான வழிகள் உன் கண்களுக்கு புலப்படும். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்காதே. உன் துன்பங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குற? கண்டிப்பா உன் வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைச்சிடுச்சு என் செல்லமே. இனி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எதிர்பார்ப்பது போல உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். உன் மனசை நீ என்கிட்ட கொடுத்துட்டினாலே உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் அழகாக நடத்தி முடிச்சிருவேன். எந்த மனிதரிடமும் நீ எதையும் எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து போக வேண்டிய சூழ்நிலை இனி இருக்காது. நீயாகவே நடந்த சில விஷயங்களை நினச்சி வாழ்க்கையில் வருத்தப்பட்டு காலத்தை போக்காதே. உன் மனசை எப்போதும் தெளிவாக வச்சுக்கிட்டினா நடப்பதை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துருவேன். உனக்காக நான் வகுத்த பாதையில் தான் நீ பயணிக்க போகிற. பயமில்லாமல் தைரியமாக முன்னேறு. உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கை நலனுக்காக உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கண்டிப்பாக நீ கனவுலையும் நினைக்காத வாழ்க்கையை நான் உனக்காக அமைச்சு கொடுப்பேன் என்று சொல்லவே. இனிமே உன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக இருக்க போது. எந்த கெட்ட சக்தியும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கான சிறப்பான நல்ல நேரத்தை இந்த வராகி அம்மா உருவாக்கி கொடுக்குறேன். உன் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்ந்து போய் உன் வருமானமும் சேமிப்பும் உயரும்படி இந்த வராகி அம்மா நானே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே இனி வெற்றி பாதையாக மாறும்படி நான் செய்ய போகிறேன். நீ மனம் தளராம நம்பிக்கையோட எல்லா செயல்களையும் செய்யும்போது கண்டிப்பாக அதன் முடிவு உனக்கு சாதகமாக சந்தோஷத்தை தரும்படி இந்த வராகியம்மா செய்வேன். யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நல்ல மனிதர்களையும் நல்ல குடும்பத்தையும் நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். நீ நினச்சதை விட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ்வதற்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை விட்டுட்டு போனவங்க யாரும் உனக்கானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள். உனக்கு சரியானவர்களையும் உனக்கு சந்தோஷத்தை தரும் நபர்களையும் இந்த வராகியம்மா நானே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கான நல்லதை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதையும் யோசித்து வருத்தப்படாதே. உன் வாழ்க்கை இனி அற்புதமானதாக அழகானதாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லவே. இனிமே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியும் மனநிறைவும் உள்ள வாழ்க்கையாக மாறப்போகுது. உனக்கானவர்கள் யாரும் இனி உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அது மட்டுமல்ல, நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை உண்டு பண்ண போகிறேன். ஒவ்வொரு முறையும் நீ செய்கிற விஷயங்களில் தடைகள் வரும்போதும் தடங்கல்கள் வரும்போதும் அதை நான் தான் உனக்கு செய்கிறேன்னு நினச்சி நீ ஏன் மேலே கோவப்பட்டிருக்க. ஆனால் இப்போது எல்லாத்தையும் உன் நல்லதுக்காக தான் செஞ்சேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கான நேரம் வந்துருச்சு பார்த்தியா. எப்போவுமே நீ என்கிட்ட எதிர்பார்த்து கேட்பதை விட நீ தேடி அலைவதை விட நான் உனக்கு சிறந்ததையும் நல்லதையும் மட்டுமே கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை நம்பிய உன்னை நான் எப்படி கைவிடுவேன்னு செல்லமே. இப்போவே உன் மனசில் இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் மன வருத்தத்தை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்ட பிறகு நீ எதுக்காக கவலைப்படணும்? என்னை வழிபடும் உனக்கு கஷ்டங்களின் தாக்கம் குறைஞ்சு மறைஞ்சு காணாமல் போகும். எதையுமே இதுதான் நடக்குது இப்படி தான் நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு இப்போ இந்த வராகி அம்மாவே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வந்துட்டேன். இனிமே எந்த விதத்திலும் உன் வாழ்க்கை ஏற்ற இறக்கம் நிறைஞ்சதாக இருக்காது. ஏற்றமும் முன்னேற்றமும் மட்டுமே நிலையானதா உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும்படி நான் செய்கிறேன்.
என்னை வணங்கக்கூடிய நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தானாக மறைஞ்சு போகும்படி இந்த வராகியம்மா அற்புதம் செய்வேன். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிஞ்சுக்க முயற்சி செய். சும்மா பேசிக்கிட்டே இருக்காம அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்றத காது கொடுத்து கவனமாக கேட்க பழகிக்கோ என் செல்லமே. நிலையில்லாத நிரந்தரமில்லாத வருமானத்தினால உன் வாழ்க்கையை நினச்சி நீ பயந்துக்கிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போது இந்த வராகியம்மா உனக்கு ஒரு நிலையான நல்ல கூடுதல் வருமானம் வருவதற்கான வழிகளை காட்ட வந்திருக்கேன். உனக்கு உதவிகரமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டு பண்ணுறேன். நிச்சயமா இந்த முறை நீ வெற்றியை பெற்றே தீருவாய். நீ எதிர்பார்த்த பணத்தையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன்னுடைய நல்ல நேர்மறையான முயற்சிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். நிறைவான செல்வம் பெற்று நீ நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். உன் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் விதியையும் மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். கர்ம வினைகளாலும் கஷ்டங்களாலும் பாதிப்புகளாலும் இருக்கும் உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மனதை முழுவதுமாக நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டதானே. இனிமே நீ எதையும் யோசிக்கவோ வருத்தப்படவோ அவசியமில்லை. உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும்னு நான் முடிவு செஞ்சுட்டேன். இனிமே நீ எதிர்பார்க்கறத விட நீ நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் மாற்றமும் முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ நினச்சதை விட உன்னை உயர்த்தி உனக்கான அனைத்தையும் சரியாக நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ தோல்வியில் இருக்கும்போது யாரெல்லாம் உன் கூட துணையாக இருந்தானோ அவங்க தான் நீ ஜெயிக்கும் போது உன் கூடவே இருப்பாங்க என் செல்லமே. மற்றபடி நீ ஜெயிக்கும் போது உன்னை பார்த்து பொறாமப்பட்டவங்க நீ தோற்கும் போது சந்தோஷமாக உன்னை விட்டு விலகி போவாங்க. இப்போது உன் கூட இருக்கிறவங்க யார் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டியா? நல்லவங்களை கூட வச்சுக்கிட்டு பொறாமைப்படுறவங்களை விட்டு நீ விலகி நிற்க கற்றுக்கோ. எந்த விஷயமும் நீ கேட்டவுடனே நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா அதன் மதிப்பு உனக்கு தெரியாமல் போயிடும்னு சொல்லிதான் சில விஷயங்களை நீ கேட்கும்படி காக்க வச்சு அப்புறமா உன் கைகளில் கொடுக்குறேன். ஆனால் எப்போதும் நீ கேட்டதை கொடுக்காம மட்டும் நான் இருந்துட மாட்டேன். நீ கேட்டதை விட சிறப்பாக அதிகமாகவே உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் நற்பலனை தருவதற்காகவே இந்த வராகியம்மா உன்கிட்ட பேச வந்தேன். அவசரமா இப்போது நான் சொல்லும் முக்கியமான விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. மௌனம்ங்கிறது ஒரு அற்புதமான அழகான சிறந்த மொழி. பேசாமலேயே மௌனத்தின் மூலமாக மற்றவங்களுக்கு நீ என்ன நினைக்கிறன்றதை புரிய வைக்கும் வித்தையை கற்றுக்கோ. பேசி நீ பேசிக்கிட்டே இருக்கும்போது அது மற்றவங்களுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டு பண்ணலாம். அதுவே உங்களுக்குள்ள பிரிவையும் வருத்தத்தையும் கூட உண்டு பண்ணலாம். ஆனால் உனக்கு பிடிக்காதது நடக்கும்போது, உனக்கு கோபம் வரும்போது, வருத்தம் வரும்போது நீ பேசாமல் அமைதியாக இருந்துக்கிட்டே நீ என்ன நினைக்கிறேங்கிறத அடுத்தவங்களுக்கு புரியவை. ஒருத்தவங்க தன்னை பற்றி புரிய வைக்கிறதுக்காக அடுத்தவரிடம் எவ்வளவுதான் பேசினாலும் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் நீ மௌனத்தை பயன்படுத்தும் போது, அமைதியாக மௌனமாக இருக்கும்போது நீ என்ன நினைக்கிறேன்றத உன் மௌனமே அவர்களுக்கு சொல்லிடும் என் செல்லமே. அதனால தான் மௌனமாக இருந்து நீ நினைக்கிறத புரியவைன்னு சொல்கிறேன். உன் சேமிப்பின் அளவை உயர்த்தி நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த வராகியம்மா உன் கைகளில் கொடுக்குறேன். கடன் பிரச்சனையும் கஷ்டமும் குறைஞ்சு மறைஞ்சு காணாமல் போய் உன் வாழ்க்கையில் வளமும் நலமும் மகிழ்ச்சியும் செல்வமும் வந்து சேரும்படி உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய திண்டாட்டம் மறைந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி செய்ய போகிறேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். உன் சிக்கல்களையும் சிரமங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் குடும்பத்துக்காக உனக்கு என்ன தேவைன்னு என்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக உன் தேவைகளை நிறைவேற்றி உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். ஒரு கதவு உனக்கு எதிராக மூடுனா 10 கதவுகளை திறந்து வைக்கிறவு தான் இந்த வராகியம்மா. நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுறாதே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து சேரும். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். ரொம்ப நாளாக நீ நினச்சும் நடக்காமல் போன விஷயம்
இப்போ நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சே தீரும். யாருடைய விலகலுக்காகவும் யார் உன்னை விட்டு விலகி போனாங்கன்றதுக்காகவும் நீ வருத்தப்படாத. சாப்பிடாம தூங்காம உன்னை விட்டுட்டு போனவங்களையே நினச்சி வருத்தப்படுறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது என் செல்லமே. உன்னை விட்டு விலகி நீ போனவங்கெல்லாம் உன்னை மறந்து சந்தோஷமா சிரிச்சு நிம்மதியாக வாழும்போது நீ மட்டும் ஏன் அதையே நினச்சி ஏங்கி கவலைப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? உன்னை விட்டு விலகி நிற்கிறவங்க உன்னை பார்த்து ஏங்கி போகிற அளவுக்கு, உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் அளவுக்கு அவங்க முன்னால் நீ ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும். நீ நினச்சது இப்போது நடக்காமல் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அதை விட சிறப்பான ஒன்று உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேரதான் போகுது. நேரமும் காலமும் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அது வரைக்கும் பொறுமையாரு. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு இனி ஒருபோதும் தீங்கு வர விடமாட்டேன் என்று செல்லமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உனக்கு துரோகம் செய்பவர்களும் உன்னை அலட்சியம் செய்பவர்களும் உன் கூட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் உனக்கு எதிராக தீங்கு செய்பவர்களையும் துரோகம் செய்ய நினைப்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு என்னை நம்பி உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கை துணை இப்படி இருக்காங்களே, இப்படி பண்ணுறாங்களே நினச்சி கவலைப்படாத. யார் யார் கூட சேர்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் நானே யோசித்து முடிவெடுத்து தானே உன் துணையை உனக்காக அனுப்பி வச்சிருக்கேன். கண்டிப்பா உன் துணையும் நீயும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். உனக்காக நான் எடுத்து வச்சதும் கொடுத்து வச்சதும் உனக்காக முடிவு செய்யப்பட்டதும் கண்டிப்பா உனக்கு நல்லதாகவே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீதான் எனக்கு எல்லாமேனு உன் துணை உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை தூக்கி வச்சு தலையில் கொண்டாடி போற்றி பாராட்டும்படி அவங்களுக்கு ஒரு நல்ல மன மாற்றத்தை நான் கொடுக்குறேன். என்னை விட்டா உன்னை காப்பாற்றவும் துணைக்கு நிற்கவும் உனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் தானே உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா நான் இருக்கேன். எங்கும் எதிலும் உனக்காக நிற்கும் இந்த வராகியம்மா உனக்கு நல்லதையே செஞ்சு தருவேன். வாழ்க்கையில் எப்போதும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறும்போது, அவங்கவுங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவர்களுடைய செயல்பாடுகளும் மாறுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அதனால ஒருத்தவங்க ஏதோ ஒரு செய்ய போகும்போது, ஏதோ ஒன்று செய்யும்போது நீ அவர்களை குறை சொல்றதால எதுவும் மாற போறதில்ல. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தானே அவங்க சூழ்நிலை என்ன, அவங்க ஏன் எதுக்காக அப்படி செஞ்சாங்கன்னு உனக்கு புரிய வரும். அதனால யாரையும் குறை சொல்லாம உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கிட்டு உன் சூழ்நிலையை சரி செஞ்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. நீ சேர்த்து வச்ச செல்வமோ அல்லது சம்பாதிச்சு வச்சதோ எதுவாக இருந்தாலும் உன்னை விட்டு விலகி போகலாம். ஆனால் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீணும் போகாது, விலகியும் போகாது. அந்த நம்பிக்கை உனக்காக நல்லது அனைத்தையும் நிச்சயமாக செஞ்சு கொடுக்கும். இந்த வராகியம்மா மேலே நீ கோபப்படலாம், உன் கோவிலுக்கே வரமாட்டேன், நீ எனக்காக எதுவும் செய்யலாம், நீ வருத்தப்படலாம். ஆனால் இந்த வராகியம்மா யார் மூலமாகவாவது எதையாவது செஞ்சு எப்படியாவது உன்னை என் கோவிலுக்கு வரவழைத்தே தீருவேன். அது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்படுவதையும் கூட உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது என் செல்லமே. மற்றவங்க என்னை பற்றி சொல்லும்போது உனக்கு என் மேலே வராத நம்பிக்கை திடீர்னு ஒரு நாள் தானாக வந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு சோதனை வந்தாலும் இந்த வராகியம்மாவை நிற்று விட்டு நீ போகவும் இல்லை, உன்னால் போகவும் முடியலை. என்னைக்காவது ஒரு நாள் உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறிடுன்ற நம்பிக்கையோட என் கையை பிடிச்சு வாழ்ந்து வரும் உனக்கு இந்த வராகியம்மா நிச்சயம் துணையாக இருப்பேன். உன் மனசில் இருக்க கவலையையும் சந்தோஷத்தையும் அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷம் மட்டுமே நிலையாக இருக்கும்படியும் நிம்மதிகள் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக ஆட்கொள்ளும்படியும் செய்ய போகிறேன். இந்த வராகியம்மாவை வழிபட ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறலை, முன்னேற்றம் கிடைக்கலன்னு நீ சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். எல்லாமே கடந்து போய் நீ உன் வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். எதுவுமே நிரந்தரமாக உன்னை நீடிக்காத அளவுக்கு நீ நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வாழ போகிற. நீ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கும் போது
என்னை சரணடைந்த பிறகு இந்த வராகி அம்மா எப்படி உனக்கு நல்லதை செய்யாமல் இருப்பேன்? கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். உன் மனசு முழுவதையும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டதானே. இனிமே உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அனைத்தையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தர்றேன். இந்த வராகி அம்மாவை திடீர்னு சில பேர் வணங்குறாங்க. அப்புறம் சில மாதம் என்னை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் நினச்சது நடக்கலைன்னு வேறு தெய்வத்தை தேடி போகிறீங்க, அவங்கள சரணடைகிறீங்க. ஆனால் நீ என்னை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும், என்னை தேடிய ஆலயத்துக்கு வந்தாலும் வராவிட்டாலும் என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். மாற்றம் வேணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னு என்னை தேடி வந்தவர்கள் பொறுமை இல்லாமல் மாறிக்கிட்டே இருந்தா எப்படி மாற்றம் கிடைக்கும்? என்ன நடந்தாலும் சரியாயிருன்ற நம்பிக்கையோட பொறுமையாக என்னை தொடர்ந்து வணங்கும் போது ஒரு கட்டத்தில் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். கண்டிப்பாக உன் மனசில் இருக்க கஷ்டங்களுக்கும் உன் வாழ்க்கையில் இருக்க பண பிரச்சனைகளுக்கும் இந்த வராகி அம்மா ஒரு நல்ல தீர்வை கொடுத்தே தீர்வேன். உனக்கு உதவுவதற்காக, உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நிம்மதி நிரந்தரமாக ஆட்கொள்ளும்படி நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ பயப்படுற அளவுக்கு எதுவுமே தவறாக நடந்தும்படி நான் அனுமதிக்க மாட்டேன். முதல்ல இந்த வராகியம்மா உன்னை காப்பாற்றுவேன்றதை முழுசாக நம்பு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுன்றதில் நீ உறுதியாக இரு. நீயாகவே வீணாக கற்பனை செஞ்சு கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு நீ இருந்தாதான் உன் வேண்டுதல்களையெல்லாம் எனக்கு உனக்கு என்னால் நல்லபடியாக நடத்தி கொடுக்க முடியும். நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். என்னையே துணையாக நம்பி நீ பொறுமையாக காத்திருக்கும் போது கூடிய சீக்கிரம் சோதனைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போய் நீ சாதனைகள் செய்யும் அளவுக்கு சிறப்பாக ஜெயிக்க போற. உன் துயரை எல்லாம் துடைத்து உன் துன்பத்தை எல்லாம் போக்கி உனக்கு துணையாக இந்த வரம் தரும் வராகி நான் இருந்து நீ எதிர்த்த வரங்களையெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே.